சிவாய நம்ம என்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்கோம். நீத்தல் விண்ணப்பத்தில் 5வது பாடலை இப்போ பார்க்கலாம். பரன்பரனே நின் பழ அடியாரோடும் என் படிரு விரும்பரனே விட்டெடுதி கண்டாய் மென்முயல் கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அரவம் பொறும் பெருமான் வினையேன் மனமஞ்சி பொதும்புறவே. அப்போது ஒரு இயற்கையில் பார்த்தா சில விஷயங்கள் ஒத்து போகிறது இயற்கையாகவே, சில விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று பகையாக இருக்குது. இப்போ ஈஸ்வரன் கிட்ட நம்ம பார்த்தோம்னாக்கா சுவாமி அந்த சர்ப்பத்தையும் வச்சுட்டுருக்கார், சந்திரனையும் வச்சுட்டுருக்கார். இப்போ அதில் இயற்கையாக பார்த்தா அது ஒன்றுக்கு ஒன்று பகையான விஷயம். ஏன்னா ராகுவான சர்ப்பம் விழுங்கும் பொழுது தான் அந்த சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கையான 2 பகையான விஷயங்களை தனக்குள்ளே ஒருமிக்க வச்சுக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்கணும். அப்போ அதைத்தான் இங்கே சொல்கிறார். அப்படி அந்த சம அந்தஸ்து பெற்று 2மே உன்கிட்ட இளங்கிறது. அந்த சந்திரனுக்கும் மகிமை அதிகம், சந்திரசூட்டன்னு உனக்கே பேர் உண்டாயிருக்கு, அந்த சர்ப்பத்துக்கும் மகிமை அதிகம் உனக்கு. அப்போது நீ 2ஐயும் அலங்கரிச்சுன்னு இருக்கியே சுவாமி, எல்லாத்துக்கும் மேலானவனே அரணே. அப்படி உன் பழைய அடியவாளோடு பொய்யொழுக்கமுடைய என்னை நீ சமனாக வச்சு அப்படி 2ஐயும் நீ இணைச்சுன்னு இருக்க மாதிரி இதையும் என்னையோயும் அதோடு இணைச்சுன்னு இருக்கக்கூடாதா? என்னை நீ விட்டுடாத. பிறவியானது 5 தலை நாகத்துக்கு ஒப்ப ஐம்பொறி வாயிலாக என்னை பயமுறுத்துறது. பாம்பு கஞ்சி எலியானது பொந்துல பதுங்கிறது போல கர்மஸ்வரூபமான என் மனசு அந்த ஐம்பொறி நாகத்தோடு சண்டையிட அஞ்சி உள்முக நோக்கம்ன்ற பொந்தில் போய் ஒடுங்கிறது. அதனால் என்னை நீ காப்பாற்று அப்படிங்கிற இதையே தான் திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார். பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படிங்கிற. அப்போ மனசானது பொறிகள் வாயிலாக புறத்தே போகாது, அகத்தில் ஒடுங்கி இருக்கிறது தான் கர்மத்தை ஒழிக்கிறதுக்கு உற்ற உபாயம்னுட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இப்போ அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம். பொதும்பு உறுதி போல் புகைந்து எரிய புலந்தி கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்த முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடல் அரைசே அப்படிங்கிறார். அப்போ சித்த ஆகாசமாக திகழற பேராற்றல் படைத்த அந்த அரசேன்னு அழைக்கிறார் சுவாமியை. அப்படி பிரகாசிக்கின்ற உன்னுடைய ஜடாபாரத்தில் மந்தார பூ செழுந்தேன் நறுமணத்தோடு இருக்குது. அதனால் அந்த பூவில் படிய வரும் வண்டுகள் அது எடுக்கிற ஓசைப்படுத்துதலும் ஓசையை உண்டு பண்ணிட்டும் இருக்குது. வண்டுகள் உன்கிட்ட பெருவாழ்வு பெறும்போது நானும் மரப்பொந்தில் தீப்பற்றி எரியறது மாதிரி உள்ளத்தில் உள்ள ஐம்பொறிகளுடைய ஆசைன்ற காமத்தியில் தவிச்சுட்டு இருக்கேனே, என்னென்ன சித்த காப்பாற்ற மாட்டியா அப்படின்னுட்டு பரமனை வேண்டி கேட்டுக்கிறார். அடுத்த பாடல். அரைசே அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணின் அல்லால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெள்நகை கரும்கண் திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொன் பதம் புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினை தான் அடர்வனவே. அப்போது வெள்ளை நிறமான பற்களையும் கடல் போன்ற கரிய கண்களையும் உடைய உமாதேவியின் பங்கனே அப்படின்னுட்டு அழைக்கிறார் சுவாமியை. அப்படி உமாதேவியின் பங்கனாக இருக்கக்கூடியவனே, பொன் போன்ற மேனிய உடையவனே, பன்னக பூஷணா, 2 மலை ஒன்று சேர்ந்து நெருக்கிறது போல் உறுதி வாய்ந்த நல்வினையும் தீவினையும் சேர்ந்துட்டு என்னை துன்புறுத்துறதே. அதனால் அரசே, மனம் நிறைஞ்ச ஜடாபாரத்தை உடையவனே, என்னுடைய அஞ்ஞானத்தை அகற்றி அபயம் கொடுக்க மாட்டியா? அதனால் பிறவியை அஞ்ஞானம்தான் பெருக்கிறது, துன்பத்தையும் வளர்க்குறது. பரஞானோதயத்தில் கர்மம் நசிச்சு போயிடுறது, பயம் போயிடுறது. அதனால் அந்த ஞானத்தை எனக்கு கொடுப்பான்னுட்டு ஈஸ்வரனை இறைஞ்சி கேட்டுக்கிறார். அடுத்த பாடல். அடற்புலனால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லார் அவர்த்தம் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே. அப்போ எங்கும் வியாபிச்சிருக்க ஆத்மஜோதியே, ஸ்மச்சானவாசியே, சுவாமியை ஸ்மச்சானவாசன்னு அழைக்கிறார். தொண்டர்களுக்கு அமிர்தமே, யோகத்தால் அன்றி அடைய முடியாதவனே, வேறு துணையில்லாத எனக்கு ஒப்பற்ற துணையாக இருக்கக்கூடியவனே, துன்புறுத்துற இந்திரியங்களுக்கு வசப்பட்டு உனக்கு வேற்றான் ஆயிட்டேனே, சிற்றின்போன்ற காட்டில் அகப்பட்டுண்டு அங்கேயே அல்லலூற்று கிடக்கிற என்ன கடை தேற்ற மாட்டியா சித்த
அப்படின்னுட்டு அந்த பரம்பொருள் ஒண்டி தான் உபாயம்ன்றத உணர்ந்த பாடலாக இது இருக்குது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.